நீங்க இப்ப வந்து இந்த கரண்ட் இயர்ல லைக் வெளியில இருக்க படங்கள், அதாவது காந்தாராவா இருக்கட்டும், அவதாரா இருக்கட்டும், இதுதான் வந்து நம்மள காப்பாத்துதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா? இல்ல. காப்பாத்துதுன்னு கிடையாதுங்க. அது நல்லா போடும். மக்கள் வந்து நான் சொன்ன மாதிரி கண்டென்ட் நல்லா இருந்தா மத்த லாங்குவேஜ் படத்தை வந்து மக்கள் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டீமன் ஸ்லேயர்னு ஒரு படம். ஆமா ஆமா. மத்த டோட்டலாவே வேற லாங்குவேஜ் ஜாப்பனீஸ் படம். அது நல்லா போச்சு கமலால. சோ மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மக்கள் அக்செப்ட் பண்ணி பெரிய ஸ்கேல்ல உட்கார்ந்து பார்க்கலாம். அண்ட் ஓடிடில வந்து 3 மந்த்க்கு அப்புறம் படத்தை போடலான்ற மாதிரி சொல்றாங்களே, லைக் அது அந்த டாக்ஸ் நல்லதா? லைக் அது வந்து நிச்சயமா நல்ல டாக்ஸ் தான். ஏன்னா வந்து தியேட்டர்ல வந்து இப்ப 28 டேஸ் ஆனதுக்கு அப்புறமும் ஓடிடில 1 மந்த்க்கு அப்புறம் வந்தாலும் தியேட்டர்ல நிறைய படங்கள் ஹவுஸ்ஃபுல்ல போய்கிட்டு இருக்கு. கமலா மாதிரி ஒரு 2 ஸ்கிரீன் தியேட்டர்ல போட முடியாட்டி கூட பிவிஆர் மாதிரி அத்தனை ஸ்கிரீன் வச்சிருக்க சென்டர்ஸ்ல எல்லாம் இப்ப நானே பார்க்கும்போது நிறைய படங்கள் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியே ஓடிடில வந்துருச்சு. அப்பவும் பிவிஆர் பலாசோல எங்களுக்கு ஆப்போசிட்ல 9 ஸ்கிரீன்ஸ் இருக்கனால அவங்களாம் ஒரு ஸ்கிரீன்ல போடும்போது நல்ல ஆக்குபென்சியோட போகுது. இப்ப ரோஹினிலனா 6 to 7 ஸ்கிரீன்ஸ் இருக்குன்னா அவங்க பிளான் பண்ணிக்கலாம், பிவிஆர் பிளான் பண்ணிக்கலாம். சோ அப்படி இருக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. ஓகே. வைப் வெட்டிங் சேர், சுப்ரீம் ஃபர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ், எங்கேயும் எப்போதும்.